தமிழகத்தின் பாரம்பரிய கைத்தறி கலைக்கு உயிர் கொடுத்த நகரம் பவானி. ஜமுக்காளம் என்றால் நினைவுக்கு வருவது இந்த மண்தான். ஆனால் இன்று அந்த அடையாளமே அழிவின் நிழலில். ஒரு காலத்தில் உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பவானி ஜமுக்காளம் இன்று இயந்திர தயாரிப்புகளின் போட்டியில் பின்னடைந்து வருகிறது. மூலப்பொருட்களின் விலை உயர்வு, சந்தை வீழ்ச்சி, குறைந்த கூலி இவை அனைத்தும் சேர்த்து நெசவாளர்களின் வாழ்க்கையை சிக்கலில் தள்ளியுள்ளது. இந்த தொழில் எங்களின் உயிர், ஆனால் வருமானம் இல்லை. 40 ஆண்டுகள் அனுபவம் கொண்ட நெசவாளர்களின் வலிமிகுந்த வார்த்தைகள்தான் இது. 2016, அதாவது 2000 கணக்கு போட்டோம்னா 2016 வரைக்கும் ஒரு நெருக்கடியான தொழில் இருந்தாலும் தறிக்கார தொழில் நம்பியே இருந்தாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 60,000 வரைக்கும் இருந்தாங்க. தறிக்காரே 60,000 இருந்தாங்களான்னு கேட்டால் இல்லை. தறிக்காரர் ஒரு 20,000 தொழிலாளி இருக்காங்கன்னு சொன்னால் பவானி வட்டாரம் முழுசுமே அதை சார்ந்த மறைமுக தொழிலாளிகள், சாயப்பட்ட தொழிலாளிக, தார் துறைய, கோன் அடிக்கிறவிய, அதே மாதிரி இந்த ஜமுக்காலத்தை வாங்க வியாபாரம் பண்ணுறிய, அப்படி கணக்கு போகும்போது குறைஞ்சபட்சம் பவானி வட்டாரத்தில் ஒரு 50,000 60,000 தொழிலாளி இந்த தொழில் நம்பியிருந்தாங்க. 2016க்கும் டிஜிட்டல் இந்தியா கொண்டு வந்த பிற்பாடு இந்த கூலி ஒரு ரூ. 1000 கூலிக்கு இருந்தாலும் பேங்க்கில் தான் போடுவேன், போய் எடுத்துக்கணும்னு சொன்னால் தொழிலாளி ஒரு ரூ. 1000 பாடுபடுறான்னா அந்த ரூ. 1000 சனிக்கிழமை கூலி வாங்கிட்டு வந்தால் அவனுடைய தேவைகளை அவன் கொடுக்கல் வாங்கல் கொடுத்துட்டு ஒரு நாள் ஞாயிறு விடுமுறையை பயன்படுத்திட்டு அடுத்த நாள் தொழிலுக்கு தயாராகுவான். இந்த நெசம் ரூ. 1000 கொண்டு போய் பேங்க்கில் போட்டு 2 நாளைக்கு பேங்க்கு போட்டு பேங்க் சொசைட்டி மேனேஜர்னு பணம் போடலின்னு சொல்லி அவங்கள அலக்கழித்து இந்த மாதிரி பண்ணும்போது இந்த தொழிலில் யாருமே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக செய்யலாங்கிற எண்ணங்கள் வரல. மாற்று தொழிலுக்கு போயிட்டாங்க. 20 வருடங்களுக்கு முன்பு ஒரு ஜமுக்காளம் நெசவு செய்தால் கிடைத்த 200 முதல் 250 ரூபாய் கூலி இன்றும் அதே அளவில்தான் உள்ளது. ஆனால் வாழ்க்கை செலவு பல மடங்கு உயர்ந்து விட்டதாக வேதனை தெரிவிக்கின்றனர் நெசவாளர்கள். அடுத்த தலைமுறைக்கு இந்த தொழிலை கற்றுக் கொடுக்க விரும்பும் மூத்தோர், ஆனால் இளம் தலைமுறை கேட்கும் ஒரே கேள்வி, எதிர்காலம் இருக்கிறதா இந்த தொழிலில்? நிரந்தரமான வருமானம் கிடைக்குமா என்பதுதான். கூலி உயர்வு ஒன்று இல்லைங்கும் போது இந்த தொழில் நம்ம பிள்ளை எப்படி நம்பி வருவாங்க? அப்போ இன்னைக்கு வருமானம் இல்லாத, இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு மேசன் வேலை செய்கிற பக்கம் சித்தாள் வேலை செஞ்சால் கூட ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி 500 கூலிக்கு கம்மியாக வேலை செய்யறதில்ல. கஷ்டப்படுறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. அதே மாதிரி இந்த கஷ்டம் இந்த உடல் உழைப்பு தொழிலாளி, இந்த ஜம்காலங்கிறது உடல் உழைப்பு தொழில். அவங்க அத்தனை கஷ்டங்களையும் தான் அனுபவிச்சு செய்கிறாங்க. அதுக்குண்டான வருமானம் இருக்கணும்ல. அப்போ அந்த வருமானம் இல்லைங்கும்போது எப்படி அந்த குடும்பத்தில் அடுத்த வாரிசா இல்லை அடுத்த இந்த தொழிலை செய்யறதுக்கு தயாராகுவாங்க? இப்போ இதில் நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம்னா, இப்படி ஒரு பிரசித்தி பெற்ற தொழில் இந்தியாவில் ஜமுக்காலத்துன்னு ஒரு குறியீடு, உலக பிரசித்தி பெற்ற ஜமுக்கால தொழிலாக இந்த தொழில் இருக்கும்போது இந்த தொழிலை பாதுகாக்கிறதுக்கு உண்டான ஒரு மக்கள் பிரதி தயார் இல்லை. இதன் விளைவாக ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் தொழிலை விட்டு வெளியேறுகின்றன. நெசவு தொழிலின் பிரச்சனைகளை கேட்க யாரும் முன்வரவில்லை என்றும், சட்டமன்றம், நாடாளுமன்றம் எங்கும் பவானி ஜமுக்காலத்திற்கான குரல் எழவில்லை என்றும் நெசவாளர்கள் ஆதங்கத்துடன் தெரிவிக்கின்றனர். இந்த தொழிலை மேம்படுத்தக்கூடிய அளவில், இந்த தொழிலை வளர்க்க வேணுங்கிற முறையில், இந்த தொழில் மீது இளைஞர்களையும் இளம்பெண்களையும் ஈடுபடுத்தக்கூடிய அளவில் எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள், எங்கள் தொகுதியுடைய உறுப்பினர்கள், எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அவங்க எங்களுடைய தொழில் மீது அக்கறை கொண்டு சட்டமன்றத்தில் பேசுவது இல்லை. அவங்க குரல் எழுப்பினா மட்டுமே ஆட்சியாளருடைய கவனத்துக்கு போகும். அது பாராளுமன்ற மேல் சபையில் எல்லாம் இரு அவைகளிலும் பேசக்கூடிய அளவுக்கு எங்களுடைய பிரதிநிதிகள் இருக்க வேணும் அப்படின்னு சொன்னாக்கா, எங்களுடைய தொகுதியினுடைய அந்த உறுப்பினர்கள் குரல் கொடுக்க வேண்டியது கட்டாயம். ஆனால் யாரும் குரல் கொடுக்கல. அப்படிப்பட்ட எங்களால் எங்களுடைய தொழில் இப்போது நசிவடைந்து மிக மோசமாக போயிட்டு இருக்குது. எங்களுக்கு பிற்பாடு அடுத்த தலைமுறையினருக்கு இந்த தொழில் கொண்டு செல்ல வேணுங்கிறது எங்களுடைய கைத்தறி நெசவாளர்களுடைய பிரதான கோரிக்கை. விவசாயத்திற்கு அடுத்தபடியாக ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு ஆதாரமாக இருந்த இந்த தொழில் இன்று 5,000 முதல் 10,000 பேரளவில் சுருங்கிவிட்டது. குருப்பநாயக்கன் பாளையம், தொட்டியப்பாளையம், திப்பிச்செட்டிப்பாளையம், ஜம்பை, புன்னம் போன்ற பகுதிகளில் இன்னும் பலர் பாரம்பரியத்தை காப்பாற்றிக் கொண்டு போராடுகின்றனர். கைத்தறி நெசவு ஒரு தொழில் மட்டுமல்ல,
இது எங்களின் கலை, எங்களின் அடையாளம் என்று சொல்கிறார்கள் நெசவாளர்கள். நாங்க வந்து எங்களுடைய தொழிலை வந்து அடுத்த தலைமுறைக்கு, எங்களுடைய சந்ததியினருக்கு, அதற்கு அடுத்து வரக்கூடியவங்களுக்கு கூட வந்து இந்த தொழில் கொண்டு போகணும்னு சொன்னாக்கா, எங்களுக்கு அடிப்படையிலேயே கூலி ரொம்ப ரொம்ப குறைவு. மற்ற தொழிலை விட மிக மோசமாக கடினமான உழைப்பாக இருந்தாலும் மிக குறைவான கூலி தான் இங்கே இருந்துட்டு இருக்குது. அந்த கூலியினால எங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு செல்ல முடியாதுங்கிறதுக்கு அந்த காரணத்தினால தான், நீங்க எங்கேயோ போய் நீ வெவ்வேறு வேலைகளை தெரிஞ்சாவது நீங்க வந்து செஞ்சு பொழைச்சுக்குங்க. எங்க தொழில் எங்களோட போகட்டுங்கிற அளவுக்கு எங்களுடைய மன உளைச்சலை வந்து உருவாக்கி இருக்கிறது. ஆகவே தான் சொல்றோம். நாங்க என்ன சொல்றோம் சொன்னாக்கா, இந்த தொழில் அடுத்த தலைமுறைக்கும் போகணுங்கிற ஒரே குறிக்கோள தான் நாங்க இருக்கிறோம். ஆக இந்த பாரம்பரியமிக்க தொழில வந்து இந்த கைத்தறி ஜமக்காலத்த பொ புதுப்பிக்கக்கூடிய அளவுல, புனரமைக்கக்கூடிய அளவுல புதிய புதிய வடிவமைப்புகளையும் உருவாக்க வேணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. அதே சமயத்தில விசைத்தறியில போட்டு இங்கே பவானி கைத்தறி ஜமக்காலம்னு சொல்லியே விற்பனை செய்றாங்க. ஆக உடனடியா விசைத்தறி வந்து அது ஜமக்காலம் போடக்கூடிய அந்த ரகத்த வந்து தடுத்து நிறுத்த வேண்டியது கட்டாயமான நிலைமை இப்போ உருவாகி இருக்குது. ஏன்னா, அது வந்து போட்டி போட்டு விலை மலிவா குடுக்கறதுனால எங்க தொழில் மிகவும் பாதிப்படைஞ்சிருக்குங்கிறத நாங்க குறிப்பிட்டுக்கிறோம். நூல் விலைக்கு கட்டுப்பாடு, முறையான ஓய்வூதியம், உலகச் சந்தை வாய்ப்புகள் இவை கிடைத்தால்தான் பவானி ஜமுக்காளம் மீண்டும் உயிர் பெறும். இல்லையெனில் தமிழகத்தின் இந்த நுணுக்கமான கலை வாய் வார்த்தையாக மட்டும் மீதமிருக்கும். தந்தி டிவி செய்திகளுக்காக பவானியில் இருந்து செய்தியாளர் மேகநாதன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.